أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون. தாங்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு தாங்களே சான்று வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறையில்லங்களை பராமரிக்கும் உரிமை இல்லை. அத்தகையவர்களின் எல்லா செயல்களும் பாழாகிவிட்டன. மேலும் அவர்கள் நரகத்திலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கின்றார்களோ, மேலும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள்தாம் இறையில்லங்களை பராமரிப்பவர்களாய் அவற்றின் ஊழியர்களாய் ஆக முடியும். அத்தகையவர்களே நேர்வழியில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله لا يستوون عند الله والله لا يهدي القوم الظالمين. ஹஜ் செய்பவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதும் சங்கைமிகு கஅபா பள்ளிவாசலுக்கு ஊழியம் புரிவதும் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவின் பாதையில் கடுமையாக உழைப்பவனின் பணிக்கு சமமாகுமா? அல்லாஹுவிடத்தில் இவை இரண்டும் சமம் ஆக மாட்டா. மேலும் அக்கிரமம் புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون. எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவழியில் யாவற்றையும் துறந்து தம் உயிர்களாலும் பொருள்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போராடினார்களோ, அவர்கள் அல்லாஹுவிடம் உயர்ந்த படித்தரம் பெற்றவர்களாவர். மேலும் அத்தகையவர்கள் வெற்றியாளர்கள். يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم. தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான். அங்கே அவர்களுக்கு நிலையான அருட்பேறுகள் இருக்கின்றன. خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். திண்ணமாக சேவைகளுக்கான மாபெரும் கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது.